ரவீந்திர ப்ரோ டைரக்டா ஒண்ணு கேக்குறேன். இல்ல ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ. எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. நான் அதான் கேட்டேன். அது டைலூட் ஆயிடுச்சு. என்னன்னா, இப்போ 2 பேரும் இயல்பா தன்னுடைய இது இது யாரும் நோட்டீஸ் பண்ணலங்கிறத வச்சு இவங்க ஒண்ணு பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, சிரிச்சோம். ஓகே. நேத்து இவர் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது சரின்னு நினைக்கிறீங்களா? தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல ஆக்சுவலா அத பத்தி உங்களோட பார்வை என்ன? பண்ணது வந்து இன்டைரக்டா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றது வெளியில ரசிக்கப்படுறதுன்றது ஸ்கூப் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்கூப்பை வந்து திவாகர் பிளஸ்ஸா பாக்குறாரு. அதாவது எப்படின்னா, ஓகே நான் வெளியில வைரலா இருக்கேன், நான் வந்து வெளியில ஒரு கண்டென்ட்டா வைரல் ஆகிற அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல இருக்கேன் அப்படின்னும் போது, அது வினோத்தோட ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது போது இவர் டெலிபரேட்டா சிலது திவாகர் பண்ண ட்ரை பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலா. ஆனா ஒரு நீங்க கேட்ட கேள்விப்படி ஒரு ஆங்கிள் அப்படி சொன்னது மத்த பிளேயர்ஸ்க்கு இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான பொசசிவான ப்ரோவோக்கிங் இருக்கும். ஓ அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி கவன ஈர்ப்புக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணோம், இவங்க பாரு சண்டை போடாம ஜாலியாவோ இல்ல 2 பேரும் ஒரு கிறுத்தனமாவோ பண்றதை நம்ம வீட்டுக்குள்ள சரியா கவனிக்காம விட்டோம். பட் மக்கள் அதை ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்லயே ஒரு பெரிய வைரலாக்கி இருக்காங்க அப்படின்றத அந்த சாட்டர்டே சண்டே வந்து அவ்வளோ கிளாஸ் பிரதர். அது மெதுவா அப்ப பேசுறதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்ந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஓகே இந்த சீன் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட், இதுக்கு கிளாப் தட்டுறாங்க, இதுக்கு வந்து அவங்களுக்கு இதோடைய இது இருக்கும் போல அப்படின்னு இதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜா போகும். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹிண்ட் விஜய் சேதுபதி கொடுத்த இந்த ஹிண்ட்டை வந்து இவங்க 2 பேரும் இன்னும் பெருசாக்கி இன்னும் பெருசா இதுல என்னன்னா, திவாகர் வந்து டெலிபரேட்டா எப்பா நீ என்கிட்ட பேசலன்னா உனக்கு கண்டென்ட்டே கிடையாது, என்னை விட்டு உன்னால வேற ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு ஏதாவது சொல்லி அப்படி ஏதாவது பிரிஞ்சு அப்படி ஏதாவது இவர் வேற ஏதாவது ஒரு ரூட்ல போய் ஒன்று பண்ணாதான் அது மாறுமே தவிர, பட் நேச்சுரலா ஒன்று செட் ஆகுது பாத்தீங்களா, அது வினோத் விடுறதா இல்லை. வினோத் வந்து அது கரெக்டா புடிச்சிட்டாரு. இனி இவர் இருக்கிற வரைக்கும் அவர் ஒன்று செய்வாரு. அவர் செய்யறது வந்து இவர் அதுக்கு ரியாக்ட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகி அது ஒரு மாதிரி ஜாலியா தான். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா சார், இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா இந்த விஜய் அந்த அப்ளாஸ் ஆடியன்ஸ் சாட்டர்டே வருது, அது ஃபர்ஸ்ட் வீக் கனிக்கு வந்தோடனே நிறைய பேர் அவங்க கூட ஜெல் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அதுக்கப்புறம் அது இதுவே வாண்டட் தானே. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து இந்த ஹெவி கிளாப்ஸ் இருக்குல்ல, அப்ப வந்து வைடு வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அது வந்து டிவி எடிட் கிளாப்ஸா தான் மேக்சிமம் நான் பாக்குறேன். நான் வந்து ஆக்சுவலா லைவ்ல இருந்தப்ப நான் பார்த்துட்டு அது அது நான் சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க வந்து பார்க்கும்போது அதுக்கெல்லாம் அவ்வளவு ரியாக்ஷனே நடக்கல. ஆனா அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் நடந்து ஒரு ஏதோ பாஸ் விட்டு அதுக்கப்புறம் போன மாதிரிலாம் எடிட் பண்ணதெல்லாம் வந்து பிரமாதமா இருக்கு. ஸோ அப்ப அவங்க நினைச்சாங்கன்னா எப்படி வேணாலும் சீனை செட் பண்றாங்கன்றது கிளியரா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இப்ப கனிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கிளாப் இருக்கும்ல, அப்ப அங்க சீன்ல அப்படி நடந்திருக்கவே கூட நடந்திருக்காது. அவங்க ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளாப் ஒரு பக்கம் எடிட் ஆயிருக்கும், சீனை கரெக்டா சிங் பண்ணிருப்பாங்க. இல்ல நேச்சுரலாவே கிளாப் இருக்கலாம். ஆனா நேச்சுரலா கிளாப் இருக்கும்போது ஒரு வைடு வைக்கலாம். அவங்க ஒரு வைடு வச்சாங்கன்னா நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சிடும் அது அது வந்து நேச்சுரலா அவங்களுக்கு தான் கிடைக்குதான்றது. இது வந்து இவங்க ஒரு பிளேயரை வந்து புஷ் பண்றதுக்கும் மோட்டிவேட் பண்றதுக்கும் இல்ல ஒரு மாதிரி மத்த பீப்புளுக்கு வந்து இவங்களுக்கு எவ்வளவு இது இருக்கு ஃபாலோஷிப் செட் ஆகுதுன்றத நம்ப வைக்கிறதுக்குமே கூட இருக்கலாம். ஐ மீன் இன் அ வே. அண்ட் அந்த வீட்டுல அகத்தியன் டைரக்டரோட பொண்ணு அப்படின்ற அந்த விஷயம் திரும்ப திரும்ப ரீரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் பொழுது, ஓகே காதல் கோட்டை படம் எடுத்தவர் அது இதுன்னு ஒரு மாதிரி ஒரு சினிம் ஃபெட்டர்னிட்டிக்குள்ள இருக்காங்க அப்படின்றதுனாலயே இன்னொரு விதத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் ஹெட்ல தான் அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு ரியாலிட்டி ஷோ வின்னரு, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரொம்ப லெஸ் ஸ்கோர் ஆஃப் பாயிண்ட்ல ஒன்னு பேசத்தான் செய்வாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனாலயோ அவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனாலயோ அங்க ரொம்ப நேரத்துக்கு பருப்பு வேகாது. அறிந்து சார், இந்த கிளாப்போட ரகசியத்தை ஒன்று சொல்லிட்டுங்களா? இதோட கிளாப்ஸ் பத்தி பேசுறீங்களா? இல்ல சனிக்கிழமை போயிருக்காரு உதயா, சனிக்கிழமை எபிசோடுக்கு உள்ள போயிருக்காப்ல கிரவுட்ல, அதனால சொல்றாரு. பேசுங்க சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கா கண்டுபிடிச்சேன், இந்த கிளாப் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கண்டென்சன்ஸ் மூலியமா உள்ள வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா பார்வதி ஏட்டர்ஸ் ஒருத்தர் உள்ள வராங்க,
நான் ஒண்ணு பேசுனேன், கண்டினியூஸா அவன் பார்வதி எதனா பேசினானா கை தட்டுறான்னு நான் வந்து கேட்டேன். நீங்க தான் பார்வதி பார்வதிக்காகவே வந்துருக்கோம், அவங்க மொக்கம் தட்டுறதுக்காக வந்து சொல்லிட்டு ஓப்பனா சொன்னாங்க. ஒண்ணு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து செட் பண்றது. ஆனா பேக்ரவுண்ட் இப்போ ஒரு விஜய் சேதுபதி வந்து ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணி பேசுறாருன்னா இங்க ஆடியன்ஸ்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. பேக் ட்ராப்ல இருந்து ஒருத்தர் வந்து லேப்பை தட்டி விடுறாங்க. தட்டி விட்டோன்னா ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த சைடு தட்டணும்னு சொல்லிட்டு யாராவது தட்ட ஆரம்பிச்சாங்க. இது ஆக்சுவலா நடக்குது. பேக்ல இருந்து ஒரு கிளாப் வருது. எதுக்கெல்லாம் கிளாப் பண்ணும், எதுலாம் கிளாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கிளாப் தட்டுறாங்க. அது எல்லாருக்கும் கேக்குது. அது கேட்ட உடனே எல்லாரும் தட்ட ஆரம்பிச்சாங்க. மேபி கியூ கொடுக்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலா இன்னொரு விஷயம் தெரியும்ல, அதாவது ஒரு ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க, அருண் அரவிந்தன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா பார்த்தேன், நேத்து வந்தாங்க. அவங்க தான் வந்து ஆடியன்ஸ் இது பண்றவங்க, அவுட் சோர்ஸ் பண்றத என்கேஜ் பண்றவங்க. அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். அது எப்பவுமே வந்து சேனலுக்கு ஏற்ற செட்டிங்ல தான் பண்ணி கொடுப்பாங்க அவங்க, வருஷம் ஆமா வருஷம் அவங்க பண்றதுனால. அது வந்து நேச்சுரலா பிரதர் ஆக்சுவலா என்னன்னா அங்க வந்து ஒண்ணு நடக்கும். அதாவது ஹேட்டர்ஸ்னு ஒரு கூட்டம், ஃபாலோவர்ஸ்னு கூட்டம், அப்புறம் இவங்களே கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம். அந்த கேள்வி கேட்கறதுக்கு இந்த அதாவது அவரு பார்த்து கேட்பார்ல, என்னங்க உங்களுக்கு அப்படி தெரியுதா 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 அப்படின்னு. அது அதுக்கு வேற ஒரு பதில் சொன்னா நீங்க போட்டுருவீங்களா? அது ஒன்றும் போட போறது கிடையாது. அது அவங்க அங்க நினைக்கிறத செட் பண்றதுக்கு தான் அந்த ஆடியன்ஸ் செட்டிங்கேங்க. கரெக்ட். அவங்க நினைக்கிறது மட்டும்தான் டிஃபைன் பண்றாங்க. ஆனா அந்த பேக்ல இருந்து ஒரு கிளாப் வருது. அது எப்படின்னா பட்டுதான் சில அது பேர் வரும் பிரதர். ஏன்னா அவங்க தானே கியூ செக் பண்ணிட்டே இருக்காங்களா மானிட்டரிங்ல. நீங்க ஆக்சுவலா பின்னாடி அந்த பேக் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா அவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி கமாண்ட் சென்டர் மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தான் எல்லா டிவி செட்டப்போட எல்லா ஆங்கிள் உள்ள இப்ப இங்க போயிட்டு இருக்குன்னா உள்ள போயிட்டு இருக்கிற எல்லா ஆங்கிளோட டிவி ஃப்ரேம் தான் அங்க இருக்கும். அந்த டிவி ஃப்ரேம்ல எல்லாரோட ஆக்ஷன்ஸும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கியூவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் பண்றதை விட இந்த ஹோஸ்டோட பிரேக்ல நடக்கிற சீன்ல இருந்து அதுல கண்டென்ட் எடுத்து பேசுறது தான் கண்டென்ட்டாவே இருக்கு. இல்ல அது நேத்து கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இல்ல ரவி ப்ரோ? ஆமா, மொத்தமாவே அவர் 4 ஹவர் தான் கால் ஷீட் கொடுத்து அதுல 2 ஹவருக்கு மேல அவர் கேரவன்ல தூங்கின மாதிரி இருந்தது. வேற மாதிரி. பேசுங்க தயால். ஒரே நிமிஷம் தயால் ப்ரோ, ஒரே நிமிஷம். நிறைய சிஸ்டர் அதுக்கு முன்னாடி கை தூக்குனாங்க. சிஸ்டர் பேசுறீங்க இருக்கீங்களா? ஹாய் ரவீந்திர ப்ரோ, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து உள்ள போயிட்டு நேத்து அரோரா ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க, அதை பாத்தீங்களா என்னன்னு தெரியல. என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரு நிமிஷம். அரோரா நேத்து அந்த 1 hour எபிசோட்லயே அதை காட்டுறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு சார். அதை உங்ககிட்ட கேட்கலான்னு தான் காலைல வந்தேன், நீங்க போயிட்டீங்க அந்த ஸ்டேஜ்ல. என்ன நான் வந்து ஸ்டேட்மெண்ட்? இங்க காசுக்காக தான் வந்திருக்கேங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. ஓகே. இவர் வந்து எஃப்ஜே வந்து கேட்பாரு, நீ இந்த இது கமருதீன் ஆதிரையும்குள்ள ஃபைட் வரும்போது, அப்ப வந்து கமருதீன் வந்து எஃப்ஜே வந்து சொல்வாரு, நீ வந்து நீ இங்க எதுக்கு வந்திருக்க, உன்னோட பேரை மாத்திக்க தானே நீங்க வந்திருக்க, உனக்கு வெளில என்ன பேர் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வெளில இருக்கிற பேரை நான் மாத்தலாம் வர கிடையாது, நான் வந்து இங்க சம்பாதிக்கதான் வந்து காசு சம்பாதிக்கதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு டெலிவிஷன் ஷோல நீ காசு சம்பாதிக்கதான் வந்திருக்கேன்னா, அப்போ 24/7 ஃபுல் டே உட்காந்து நம்ம பாக்குறோம். அது எனக்கு புரியல. அப்ப எனக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எதுக்கு உள்ள விடணும்னு கேக்குறேன். அந்த இது அப்போ வந்து காசுக்காக தான் வந்திருக்கேன்னா, அப்ப அந்த ஸ்டேஜோட வேல்யூ உனக்கு தெரியல. சிஸ்டர் ஆக்சுவலா என்னன்னா, இந்த சொல்லுங்க ப்ரோ. ஸ்டேஜுக்கு இப்ப செட் பண்ண ஆடியன்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குன்றது சுத்தமா தெரியாது. ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த ஆமா. ஸ்டேஜ் வந்து நமக்கு பல்மடங்கா என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்கில் பேஸ்டு பீப்புள அவங்க உள்ள விடல. அவங்க வந்து பாப்புலாரிட்டி பேஸ்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்க ஏரியாவுடைய ஒரு 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 ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை வந்து பயங்கரமா வேற லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ரீச்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஹையஸ்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிற அந்த ஒரு கேட்டகரியில நீங்க ஒரு ஃபுட் பிளாகர் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் உள்ள விட்டா என்ன மைலேஜோ அதை விட
கிளாமரை அதிகமா போர்ட்ரேட் பண்ண ஒரு இன்ஃப்ளூயன்சரான அரோராவை உள்ள விட்டது இட்ஸ் ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் அவங்க கண்டிப்பா நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்குலாம் வரல. ஷி இஸ் ஆமா. ஹேவிங் எ கிளியர் விஷன். அவங்க சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை அவங்களோட ஒர்க் பிளானிங்கோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க கிளியரா தெரியுது ஷி கேம் ஃபார் மணி. ஆனா என்னன்னா இது வந்து இந்த பிளாட்ஃபார்மை நாம இப்படி ஒரு விஷயமா யூஸ் பண்ணிடுறோம்னா அது நமக்கு என்ன மாதிரியான பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னா பியாண்ட் மணி எனக்கு என்ன பேக் ஃபயர் ஆனாலும் பரவாயில்லன்ற அந்த கேட்டகரியில தான் அவங்க இருந்தவங்கள இவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மா நானா வந்து உன்னை அசிங்கப்படுத்தல, ஆனா இதுல என்னவா ஆனாலும் இந்த கான்ட்ராக்ட்ல எழுதியிருக்கோம்ல நீங்க ஆமா. நீங்க ஆகிற டிஃபேமுக்கு நீங்க ஆகிற கஷ்ட நஷ்ட அவமானங்களுக்கு இது எதற்கும் அடியேன் பொறுப்பில்லைன்னு எழுதியிருக்கோம் ஒரு இடத்துல. அதை படிச்சு பார்த்து தானே கையெழுத்து போடுறாங்க. அது மாதிரி தான் ஆனா ஆக்சுவலா இவங்களுக்கு இது பிளஸ் தானே. இப்ப அரோரா வெளியில வந்தோடனே கண்டிப்பா எந்த டைம்ல நீங்க 3வது வாரம் அனுப்பிச்சாலும் சரி 4வது வாரம் அனுப்பிச்சாலும் சரி அரோராக்குன்னு ஒரு 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 கொலாபரேஷன் நடக்க தான் போது. அரோராக்குன்னு ஒரு செட் ஆஃப் கடத்தருக்கு காது குத்து கல்ச்சுரல்ஸ் எங்கெங்கெல்லாம் கூப்பிடணுமோ அரோராவை கூப்பிடுறதுக்கு அந்த மைலேஜ் தானே இந்த பொண்ணு எய்ம் பண்ணி வந்தது. பிளஸ் பெர் டேக்கு அவங்களுக்கு என்ன ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரேட்டு. இவங்க என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னா எனக்கு இவ்வளோ இருக்குல்ல, நான் இதை விட ரொம்ப ஹைப் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு நீங்க வந்து எனக்கு நீங்க இன்ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை இந்த பொண்ணு உள்ள சேலஞ்ச அதை கேட்டிருப்பாங்க. இப்ப திவாகரே நீங்க உள்ள லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்களா, அரோரா கிட்ட வேற என்ன கண்டென்ட் கேட்டிருப்பாங்க, இதுதான் கேட்டிருப்பாங்க. நான் ஹிந்திக்கே டஃப் கொடுக்குறேன்னு உள்ள வந்திருக்கோம் அந்த பொண்ணு. அவங்க வெளியில ரியா வந்து முட்டு பயங்கரமா குடுக்குறாங்க. முட்டு அட்லீஸ்ட் விட்டீங்க. அவங்கள மாதிரி பாட்டு பாடினாவது உங்க சீசன்ல ஒரு 2 வாரமாவது தேர்னாங்க. அத மாதிரியாவது பாட்டாவது பாடலாம். அந்த அக்கா ஃபேக், இந்த அக்கா டுபாகூர். சரிங்களா? பொழந்துட்டாரு. அந்த அக்கா உள்ளுக்குள்ள எக்ஸ்ட்ராடினரியா டேக் இல்லாம நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா உள்ளுக்குள்ள போனதுல இருந்து அதாவது இவன் கமருதீனுக்கு பத்தின மேட்டர் ஆதிரை அரோராக் சொன்னதே ரகசியம் இல்ல 130 கேமரா பின்னாடி. அந்த ரகசியத்தை சத்தியம் வாங்கிட்டு ரகசியம்னு சொன்னாங்க பாரு. அந்த இடத்துலதான் அரோராவுடைய அறிவு அத்தனை அப்படியே வேற லெவல்ல தெரிஞ்சது. சரி சொன்னதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதை பத்தி நீ 2 days தாட் ப்ராசஸ்ல வச்சு அப்ளை பண்ணுன்னு சொன்ன பாரு. சப்பா எனக்கு கமருதீன் திட்டினதெல்லாம் தப்பாவே தோணல. இன்னும் 5 மணி நேரம் திட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சார் இதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா சார், இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்து கண்டென்ட் பண்றாங்க. அவனுக்காக அவ்வளவு ஹெல்ப் பண்ண என்னை வந்து அவங்க கூட பேசுறான்ற ஒரே காரணத்துக்காக என்ன தப்பா பேசுறான், துஷாரும் நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஒரே அழுகாச்சி ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலா எனக்கு இன்னொன்னு தெரியல, இன்னைக்கு நாமினேஷன்ஸ் நடந்துருச்சா? சார் இனிமேதான் சார், இனிமேதான். அதுக்குதான் லைவ் இல்ல, நான் அதுக்குதான் ஸ்பேஸ போட்டு நீங்க பேசுறதை கேட்டுட்டு லைவ் மியூட்ல போட்டு பாத்துட்டு இருக்கேன். நாமினேஷனுக்காக தான் வெயிட்டிங் ஈகர்லி. ஏன்னா பார்வதி எப்படி தப்பிச்சாங்கன்னே தெரியல நாமினேஷன்ல இருந்து. பார்வதி இல்லையா, அதனாலதான் அவங்களுக்கு அந்த பாஸ் கொடுத்திருப்பாங்க. அவங்க உள்ளதானே இல்ல சார், அவங்க இங்க வந்துட்டாங்களா? ஆமா சார், சபரியும் எஃப்ஜேவும் அங்க போயிட்டாங்க, இங்க வந்து பார்வதியும் வியானாவும் வந்துட்டாங்க. அப்போ இல்ல இந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க. பார்வதியை வந்து ஒருத்தங்க நாமினேட்டே பண்ணனா ஒரே ஒரு டிசிஷன் தான், அனாவசியமா பார்வதிய நாமினேட் பண்ணி பெருசாக்கி விட்டுறாதீங்க மக்கள் ஓட்ட. அவங்க பேசாம விட்டா கூட பரவாயில்ல, அவங்கள தொட்டதுனால அவங்க வந்து திருப்பி நம்ம எல்லாம் தொடுறாங்க. இந்த தடவை யாரும் பார்வதியை நாமினேட் பண்ணாமலே விட்டுருவோம், இல்ல நாமினேட் பண்ணாலும் மெஜாரிட்டியில இல்லாம விட்டுருவோம்னு விட்டு இவங்க பிளான். இல்ல ரவி ப்ரோ, இல்ல நீங்க இப்ப கம்பேரிட்டிவ்லி பார்த்தா லாஸ்ட் வீக் 40 நோட்ஸ் வாங்கிருக்காங்க. இந்த வீக் வாங்கல அப்படின்னா வேற லெவல் சேஞ்ச். இது ரெக்கார்டு. இது ஆமா, ஒரு